ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் இந்த விஷயத்த புருஷங்காரங்கிட்டேருந்து மறைக்கிறா. அண்ட் இந்த உண்மை பக்கத்தில் நிற்கிற அந்த பையலுக்கும் உண்மை தெரியும் போல். அவன் என்ன சொல்கிறான்னு, ஆமாம் மயிரா, நீ இப்போ பழசெல்லாம் மறந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கல, இது அப்படியே இருக்கட்டும். இந்த விஷயத்த நீ ஓம்காருக்கு நீ எக்காரணத்தை கொண்டு தெரியப்படுத்தாத, இல்லைனா உன்னோட அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே நீ திரும்பவும் போக வேண்டியதாக இருக்கும். அவன் மறுபடியும் ஒன்று அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு தான் அவன் கூட வாழ்வான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்று விட்டுட்டு இருக்கான். அதையும் அவன் நம்ப தான் செய்கிறான். ஓகே, நான் அவர்கிட்ட எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி காட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது போது மயிரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் மனசுக்குள்ள வில்லத்தனமாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான், பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை நான் அந்த ஓம்கார்கிட்ட திரும்பவும் போக விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்புறம் இதுக்கு பின்னாடி காதலுங்கிற ஒரு காரணத்தை விட பின்னாடி ஒரு பெரிய மோட்டிவ் இருக்கு, அது உனக்கும் சரி அந்த ஓம்காருக்கும் சரி தெரிய போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இவனும் வில்லன் தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அவன் காரில் வந்துட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல பார்த்தா நம்ம ஓம்கார் தான் நின்றுட்டு இருக்கான், அதுவும் நடு ரோட்டில். இவன் உடனே கோவத்தில் அவனை விட்டு ஏற்றலான்னு தான் பார்க்குறான். இருந்தாலும் அந்த பக்கமாக போயிட்டு வண்டியை வளைச்சிடுறான். அதுக்கப்புறம் இவன் கீழே இறங்கி வருவான். அவனும் கேட்குறான், ஏன்பா உனக்கு தான் நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு, என் மேலே இருக்கிற கோவத்துக்கு நீ என்னை விட்டு ஏற்றிருக்கலாமே, ஒரே தடியா என்னோட கதையை முடிச்சிருக்கலாம்ல, சான்ஸ் கிடச்சி ஏன் மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டா, உனக்கு சாகணும்டா எங்கேயாவது போய் விழுந்து சாகுடா, ஒன்றை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அப்படி என்னோட மயிராவை யார் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்கே பாரு, உங்ககிட்ட நான் இப்போ டேரெக்டாகவே சொல்கிறேன், என்னோட மயிரா கிட்டேருந்து தள்ளியே இரு. அவள் என்னோட மனைவி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுமே அவகிட்ட அப்படி நெருங்க பார்க்குறியா, அவளை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதே தான் ப்ரோ உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு ஒன்றை பற்றின எந்த ஞாபகமுமே இல்லை. பழைய ஓம்காரா அவள் மறந்துட்டா, அப்புறம் புது ஓம்காரா அவள் ரொம்பவே வெறுக்கிறா. அப்படி இருக்கும்போது அவள் ஒன்றை எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்கவே மாட்டா. நீ அவளை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது, இன்னும் கொஞ்ச நாளில் பாரு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சவால் விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காலத்திலே நம்ம ஹீரோ கோயிலுக்குள்ள ஏதோ ஒரு பூஜை பண்ண போறான் போல. அது என்ன பூஜை அப்படிங்கிறது தெரியல, பட் புருஷ மொட்டாட்டியா இருந்துதான் அந்த பூஜையை பண்ணணும் போல. அதனால ஐயரும் சர்தார்ஜி, இந்த பூஜையை நீங்கள் தனியாக பண்ண முடியாது, உங்கள் மனைவி கூட தான் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீங்கள் பூஜைக்கான ஏற்பாடை பண்ணுங்கள், என்னோட மனைவி இங்கே கூட்டிகிட்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது திரும்பவும் சைக்கோத்தனமாக இவன் மாறிக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் நம்ம ஹீரோயினையும் சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. அப்பா அம்மா கிட்ட ஆர்த்தியை காமிச்சிட்டா, அப்புறம் ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட போய் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அது அவளோட இமேஜினேஷன் தான். பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அப்பா கூப்பிட்டதுக்கப்புறமா தான் அது ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அங்கே ஃப்ரெண்டுக்காரி ஓடி வந்து, மயிரா வாசலில் வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு போய் காமிக்கிறா. மொத்த குடும்பமும் வந்து பார்க்குறாங்க. அந்த தெரு ஃபுல்லாகவே வந்து ஒரே போஸ்டர் அடித்து ஒட்டி இருக்குது, நம்ம மயிரா ஓம்காரோட கல்யாண ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு ஆல்ரெடி இது எல்லாமே தெரியும் தானே. அப்பாவும் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்பாதமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அப்பாவை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையுமே கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கடைசியாக கொடியிலலாம் கட்டி ஃபோட்டோஸை தொங்க விட்டுருப்பான் போல், அதையுமே அறுத்து எறிகிறா. பார்த்தா அவளோட மேலே வந்து பூ வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. மேலே வந்து ஒரு பெரிய ஃபோட்டோவை தொங்க விட்டுருக்கான். பக்கத்துலேயே வந்து நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்கான். இப்போ அது ஒத்துக்கோ மயிரா, எதுக்காக உண்மையை மறைக்கிற, என்கிட்ட மறைக்கிறதுனால உனக்கு என்ன வந்துட போகுது பாத்தியா, இப்போ நீ கோவத்தில் அவ்வளோ ஃபோட்டோஸை கிழிச்சு எரிஞ்ச, ஆனால் எதையுமே உன்னால் முழுசாக கிழிச்சு எரிய முடியல, ஓம்கார் மயிராவை உன்னால் பிரிக்க முடியல பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எஸ், நம்ம ஹீரோயினி ஃபோட்டோஸை கிழிச்சது என்னமோ உண்மை தான், ஆனால் அவள் எல்லாமே கீழ் சைடு தான் கிழிச்சிருக்கா, தனித்தனியாக அவங்க ரெண்டு பேரையும் பிரிகிற மாதிரி அவள் கிழிக்கவே இல்லை. அப்புறம் அங்கே மேலே வேற தொங்க விட்டுருக்கான் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோஸை வேற காமிச்சு சொல்லிட்டு இருக்கான். இதுதான் நிஜம், ஓம்கார் மயிராவை நீயே நினச்சாலும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவள் உடனே என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த துணியில் பற்ற வச்சிடுறா. அது எரிஞ்சு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. இவன் உடனே அதை பார்த்துட்டு அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட கையிலலாம் கூட சுடுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியால் தாங்கிட்டு இருக்க முடியல. பட் இருந்தாலும் அப்பா அம்மா இருக்கிறதுனால அவள் பொறுமையாக நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியாக அந்த ஃபோட்டோவை எரிய விடாமல் அவன் வந்து எடுத்துட்டான் போல். அப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான், பாத்தியா மயிரா, உனக்கு மட்டும் இல்லை உன்னோட உருவத்தில் இருக்கிற இந்த ஃபோட்டோ பின்பத்துக்கும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது என்னமோ நம்ம ஹீரோயினிக்கு காதல் மாதிரி தெரியல, அவளுக்கு அது பிடிவாதமாக தான் தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்டில் இவளோட கழுத்தில் ஒரு சின்ன காயம் பட்டதுக்கே அவன் அந்த துடி துடிச்சான். அப்படி இருக்கும் போது
இருக்கும்போது இப்போவும் அதே தான் அவன் பண்ணுறான் சேம், நீங்கள் இப்போ வரைக்கும் திருந்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளைக்காரனும் அவளை உள்ளே அழைச்சிட்டு போயிடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பாவும் இந்த மாதிரி அதை நம்பாதமா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவளும் ஆமாப்பா எனக்கும் தெரியும், அவர் கண்டிப்பாக ஃபோட்டோஷாப் தான் பண்ணியிருப்பாரு, அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிற புது மாப்பிள்ளை புது பொண்ணு 2 பேரையும் உட்கார வச்சு ஏதோ ஒரு பூஜை பண்ணணும் போல். ஸோ அதனால் கோயிலுக்கு போய் உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கயிறை வந்து பண்டிதர் கட்ட போகிறாரு கையில். இதை நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 7 ஜென்மத்துக்கு உங்களோட உறவை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் கட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோயினி விருட்டுன கையை எடுத்துடுறா வேணான்னு சொல்லிவிட்டு. இதை பார்த்துட்டு அந்த பையனும் இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தானே, ஸோ அதனால் கையை காட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அவனை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அடியாட்களை வச்சு அவங்க எல்லாரையும் பிடிச்சி வைக்க சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்புறம் பண்டிதர்கிட்டேயுமே சொல்லிட்டு இருக்கான், நான் தான் சொன்னேன்ல பண்டிதரே, என்னோட மனைவி கண்டிப்பாக என்னோட பூஜையில் உட்காருவா அப்படின்னு. இப்போ வந்துட்டா பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி பூஜையில் உட்கார வைக்க பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க கூட சேர்ந்து பூஜை பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, பண்ணலைன்னா உன்னை பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் விலங்க போட்டு வலுக்கட்டாயமாக உட்கார வச்சிட்டு இருக்கான். இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது திரும்ப ஒரு பக்கா சைக்கோ மாறிக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அவளோட நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டு அவளோட கழுத்தில் தாலியுமே போட்டு விட்டுட்டு இருக்கான். பக்கத்தில் அந்த பெண் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவனால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பூஜையுமே முடிச்சாச்சு. கை விலங்க ரிலீஸ் பண்ணுவோம். அவள் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறா. வீட்டுக்கு வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ரூமுக்குள்ளே வந்து நெத்தியில் இருக்கிற குங்குமத்தை அழிச்சிட்டு கழுத்தில் போட்டிருக்க தாலியுமே கழட்டி வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ இவ பார்த்தது திரும்ப அந்த பழைய சைக்கோவான அந்த புருஷனை தான். ஸோ அதனால் இவளுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. அப்புறம் மொத்த ஃபேமிலி வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டுருக்கா. உடனே குடும்பமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவனோட கண் பார்வையில் படாமல் மயிராவை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால அர்த்த ராத்திரியில் அவளை முக்காடு போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க போல். அப்போன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோவோட என்ட்ரி. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டான். வந்தோடனே அவங்ககிட்ட சொல்கிறான், உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் மயிராவோட வாழ்க்கையை விட்டு தூரமாக போயிடுன்னு, அப்படி இருக்கும்போது நீ என்கிட்டேருந்தே மயிராவை பிரிக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த முக்காடை போயிட்டு ஓப்பன் பண்ணலான்னு போகிறான். பார்த்தா அது அங்கே நம்ம மயிராவே கிடையாது, அந்த ஃப்ரெண்டுக்காரி தான். சரி அப்போ உண்மையான மயிரா எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி இவன் ஷாக் ஆகுறான். அவங்களுமே சொல்கிறாங்க மயிரா உன்னை விட்டு தூரமாக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் வீட்டுக்குள்ளே தான் போய் தேடி பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்கிற மொத்த இடத்தையுமே தேடி பார்ட்டி போட்டு தேடிட்டு இருக்கான். ஆனால் அவளை காணோம் போல. அப்புறம் அந்த டாக்டர்கிட்டயுமே போய் கேட்குறான், என்னோட மயிராவன் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டா அவனோட கேள்விக்கான பதில் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு லெட்டரை காமிச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது நம்ம மயிரா தான் அவளோட கைப்பட எழுதியிருப்பா போல. இது மாதிரி உங்களோட காதலுங்கிற பேரில் அந்த கூண்டுக்குள்ளே என்னை திரும்பவும் அடைக்க பார்க்காதீங்க, அவங்களோட பிடிவாதமான காதல்கிட்டேருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுதான் எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது, ப்ளீஸ் என்னை தேடி வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கா போல். ஆனாலும் அந்த பையன் அதை படித்து பார்த்துட்டு மயிரா நீ என்னை விட்டு தூரமாக போகிறதுக்கு நான் நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன், உன்னை தேடி கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் நம்ம மயிரா காணாமல் போய் 3 நாள் ஆகுது போல். இது வரைக்கும் அவளை பற்றின எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அதனால் பக்கத்தில் இருக்கிற அடியாள்கிட்டையுமே விசாரிக்க சொல்லியிருப்பான் போல். ஏதாவது அப்டேட் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டால் அவனும் எதுவும் தெரியல சர்தாஜி, நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடலான்னு போயிட்டு இருக்கான். அப்பனை பார்த்து கீழே டைல்ஸ் கிடக்கிறத நோட் பண்ணுறான். உடனே இந்த பைய கிறுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட விதியில் இல்லாத ஒருத்தியை சொந்தமாக்கி தெரிஞ்ச எனக்கு அவளை தக்க வச்சுக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட கையை திரும்பவும் கிழிச்சிக்கிறான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அப்போ வந்து யாரோ பின்னாடியிலேருந்து ஓம்கார்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி தெரியுது. அது யார் என்னங்கிறத இப்போ நமக்கு காமிக்கல. அதே சமயம் வீட்டில் வேற பொண்ணை நினச்சி கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம மயிராவை இந்த உலகத்துக்கிட்டேருந்து மறைச்சி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓம்கார்கிட்டேருந்து நம்ம மயிராவை பாதுகாக்கணும் அப்படின்னா அவள் இன்னும் கொஞ்ச நாள் மறைஞ்சே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையலுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினி அங்கே தான் அதே வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கா. என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து வீடு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தான் இல்லையா, அப்போ அந்த கட்டில் கீழே அவனுக்கு பார்க்கணுன்னு தோணி இருக்கும். பட் இருந்தாலும் அங்கேயே அவள் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். ஆனால் அவள் அந்த இடத்துல தான் மறைஞ்சி இருந்திருக்கா போல. அப்பா அம்மா வந்து அவன் போனதுக்கு அப்புறமா அவளை அதுலேருந்து தூக்கியிருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கா. அவனுக்குமே பொண்டாட்டிக்காரி வீட்டுக்குள்ளே இருப்பா அப்படிங்கிறது சுத்தமாக அவன் கெஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இந்த விஷயத்தை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. செம ட்ரிக்கில். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.